ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு டிஷ்யூ பண்ணுறோம் பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கை தோலை செதுக்கிட்டு காட்டுறோம் பாருங்கள். சிப்ஸு சீவிரக்கட்டையால் நைஸாக சீவி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவிக்கணும் மரவள்ளிக்கிழங்க சீவிட்டு இதில் நாட்டு சர்க்கரை இல்லை சீனி போட்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பச்சரிசி மாவு வேணால் ஒரு கப் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் பசைஞ்சு அடையாக தட்டணும். தோசைகளில் தேங்காய் ஒரு முடி எல்லாத்தையும் போட்டு அடையாக தட்டணும். மரவள்ளிக்கிழங்கு ரெசிபியே என்னோடய சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு. இப்போ இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு தேங்காய் முடி திருவுனது, நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவு, எவ்வளோ இடிப்பு வேணுமோ அவ்வளோ. இப்போ திருவுண கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கணும். சுக்குப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா கிழங்கு செரிமானம் ஆகாதுல, அதுக்காக சுக்குப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் பிசையணும். இப்போ தண்ணி இல்லாமல் பிசைகிறேன், தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பசைஞ்சிக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேண்ணா. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி நல்லா வெந்தோம் இப்படி திருப்பி போடணும். கிழங்கடை சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிழங்கடை நம்ம சூப்பராக இருக்கு. கிழங்கடை